ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில ஒரு 10 வயசு ஒரு பொண்ணு, 14 வயசு ஒரு பையன் வந்து கொலை பண்ணியிருக்கான். அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா, ஃபோனு தான். என்ன அப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆமா, ஃபோனு தான் ஒரே காரணம். அந்த 10 வயசு பொண்ணு, அந்த 14 வயசு பையன் கொலை பண்றதுக்கு. இந்த வீடியோவ பெற்றோர்கள் அனைவரும் பார்க்கணும். இது நெறைய அவேர்னஸ கிரியேட் பண்ணும். இது மூலியமா நெறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும். இந்த இப்போ நான் ஸ்டோரி சொல்லப் போறேன். அந்த ஸ்டோரி மூலமா நெறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும். கண்டிப்பா இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஆந்திரா, தெலுங்கானா பகுதியில பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணும், 8 வயசுல ஒரு பையனும் இருக்காங்க. இப்போ அந்த ஃபேமிலில இருந்து அம்மாவும், அப்பாவும் வேலைக்கு வெளிய போறாங்க. அப்போ அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கும் போயிடுறான். மணி 8:45. சரிங்களா? போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்ல இருந்து ஒரு கால் வருது அவங்க அப்பாவுக்கு. வந்து பார்த்தா 21 இடத்துல காயப்பட்டு அந்த பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. அந்த 10 வயசு பொண்ணு வந்து இறந்து கிடக்குறாங்க. அவருக்கு வந்து ஒண்ணும் புரியல. அதாவது ஒரு பொண்ணு தனது பொண்ணு இறந்து கிடந்தா அவரு எப்படி அந்த இடத்த ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படிங்கறத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் அது. அப்போ அது சின்ன பொண்ணு வேற. எப்படி நடந்திருக்கும், இதெல்லாம் எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது எந்த க்ளூவுமே கிடைக்கல. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. அது ஒரு தனிப்படை அமைச்சு ஃபுல்லா 1 வீக் ஃபுல்லா தேடுறாங்க. எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. அந்த அந்த சர்க்கிள் ஃபுல்லாமே எதுவும் சிசிடிவி இல்ல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, எந்த ஒரு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அவங்க அந்த ஏரியாவிலேயே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இந்த விஷயம் நடந்துச்சு. ஆனா எனக்கு இது கான்பிடென்ட்டா தெரியல உண்மையா என்னன்னு. அதுக்காக அவர் வந்து வெளியே சொல்லாம இருந்திருக்காரு. அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டை சுத்தி ஒரு பையன் வந்து சுத்தி சுத்தி 2 முறை வந்துகிட்டே இருந்தான். அந்த காம்பவுண்ட் சுவர் வந்து அந்த பக்கத்து வீடு அது. பக்கத்து வீட்ல இருந்து இந்த சைடு தாவுனா 2 முறை தாவுனா. ஆனா எனக்கு வந்து இது கிளியரா தெரியல. ஆனா அது ஒரு சஸ்பெக்ட் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா அவர் டவுட்டா இருக்கிறதுனால அந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருந்திருக்காரு. அப்போ இந்த விஷயத்த போலீஸ் வந்து கவனிச்சு பக்கத்து வீட்டுல பார்த்தா பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருக்காப்ல. அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சா, நான் பண்ணவே இல்லையே, இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்றாப்புல. ஆனா அது வந்து விஷயம் ஒரு பதில் சொல்ற விதம் வந்து ஒரு ஒரு சந்தேகத்தை உருவாக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போய் செக் பண்றாங்க. செக் பண்ணும் பொழுது ஆஹ் சட்டை வந்து துவைச்சிருக்கு. பட் அதுல வந்து ரத்த காயம் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை வந்து ஆய்வுக்கு அனுப்புறாங்க. அது யாரோட பிளட்னு பாக்குறதுக்கு. அந்த பிளட் பார்த்தா அந்த பொண்ணோட பிளட். சரிங்களா? இப்போ அந்த பையன் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு, தம்பி எதுக்கு இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன், அதாவது 14 வயசு பையன், ஓகேங்களா, அடல்ட் தான். இப்போ அவர் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவர் விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஃபேமிலியில 2 அக்கா, ஒரு பையன். அவங்க அப்பா வேலைக்கு போல, அவங்க அம்மா மட்டும் தான் வேலைக்கு போறாங்க. அந்த பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பெரிய விருப்பம். அதுவும் பேட் வந்து அவரால் வாங்க முடியல. அதனால பக்கத்து வீட்டுல உள்ள 8 வயசு பையன்கிட்ட வந்து ஒரு எம்ஆர்எஃப் பேட் இருக்கு. அந்த பேட் அவருக்கு வந்து அந்த பேட் மேல ஆர்வம். அந்த பேட் மாதிரி அவருக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவருக்கு அந்த பையனுக்கு அந்த பேட் மேல ஆர்வமா இல்ல, அந்த பேட்டை ஓகே ஒன்னும் கேட்டு பார்த்திருக்கலாம், இல்ல அந்த பையன்கிட்ட விளையாடும் பொழுது கொடுக்கலாம். இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் இல்லாம இந்த பையனுக்கு வந்து போன் மூலமா இந்த வெப் சீரிஸ் நிறைய வரும். வெப் சீரிஸ்னா சைக்கோ கில்லர் வெப் சீரிஸ், ஹைஸ்ட் பண்றது, அப்புறம் வந்து வேற நிறைய வெப் சீரிஸ் வந்து அடல்ட் 18+ கண்டென்ட் நிறைய உள்ளது வந்து வெப் சீரிஸ் நிறைய இருக்கும். இப்ப அந்த வெப் சீரிஸ் நிறைய பார்த்து பார்த்து அந்த பையன் வந்து தன்னை அதுல உள்ள ஒரு ஹீரோவாவே தன்னை நினைச்சுக்கிட்டாப்ல. அதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. இப்ப அந்த ஒரு அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஏரியால ஒரு போன் திருடி இருக்காப்ல. அதே மாதிரி ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு இந்த போன் அப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் போட்டு அந்த போன் திருடி இருக்காப்ல. இதுமே அவங்க வீட்டுல கண்டிச்சு சாதாரணமாக விட்டுட்டாங்க, கண்டிச்சு விட்டாங்க. ஆனா அதே மாதிரி அந்த எம்ஆர்எஃப் பேட்டை அவர் எடுக்கிறதுக்காக பக்கவா ஒரு பிளான் போட்டிருக்காரு. அது வந்து 1 மாசமாவே பிளான் போட்டிருக்காரு. ஸ்கெட்ச் போட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு. என்ன அவரோட பிளான்னா, நம்ம இந்த டைம்குள்ள அவங்க அம்மா அப்பா போயிடுவாங்க. அப்ப அந்த டைம்குள்ள நம்ம போகணும். போயிட்டு கேஸை வந்து ஆன் பண்ணிட்டு, அந்த கேஸ் ஆன் பண்றதுக்கு ஒரு நைஃப் தேவை. நைஃப் வந்து அவர் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது அதான் அவங்க வீட்டுல இருந்து அந்த நைஃப் எடுத்துட்டு போயிருக்காரு. எடுத்துட்டு போயிட்டு ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பிளான். இது வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு அவரோட மூளை வந்து யோசிச்சிருக்கு. ஓகேங்களா? ஆனா அதே மாதிரி போயிருக்காரு. அதே மாதிரி பேட்டையும் எடுத்திருக்காரு. எடுக்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து அங்க உள்ள 10 வயசு பொண்ணு வந்து கத்திருக்காங்க. கத்துனதும் இந்த பையனுக்கு பயந்து என்ன பண்றதுன்னு தெரியல.
அந்த கத்தியாலேயே 20 டைம் அந்த பொண்ணை வந்து குத்திருக்காங்க. குத்துனதுனால அந்த பொண்ணு அப்படியே இறந்திருக்கு. திரும்பவும் அந்த கத்தியை கழுவிட்டு அந்த ட்ரெஸ் ரத்த கரப்பட்டிருக்கு. அதை வந்து வாஷ் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிருக்காப்புல, அவனா ரத்த கரை இருந்திருக்கு அதுல. அது அப்படியே வந்திருக்கு. அந்த ட்ரெஸ் தான் போலீஸ்கிட்ட மாட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு கொலை பண்ணி முடிச்சாங்க. இப்ப அந்த பையனை வந்து அடல்ட்டாவும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த மைண்ட் வந்து அப்படி யோசிக்குது. ரொம்ப கிரிமினலா இருக்கு அப்படிங்கும்போது அந்த பையனை அடல்ட்டா பார்க்காம நார்மலா ஜெயில தான் போடுறாங்க அந்த பையனை. ஏன்னா அவர் அந்த ஸ்கெட்ச் பண்ணது, அவர் திங்க் பண்ணது எல்லாமே சொல்லியிருக்காரு போலீஸ்கிட்ட. அதனால அந்த பையனை வந்து ஜெயில தான் போடுறாங்க. அடல்ட்டா பார்க்கல. இது என்ன மூல காரணம் அமையுதுன்னா, அந்த போனை வந்து சின்ன பசங்க கையில ஏன் கொடுக்க கூடாது? அவங்க வந்து அதை வேற மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ பப்ஜி கேமும் சரி, பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோ அதுவுமே இது மாதிரியான ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நிறைய விஷயத்த பாக்குறோம். ஓகேங்களா? எந்த விஷயத்துலயுமே அதுல வந்து அடிக்ட் ஆயிடக்கூடாது. அடிக்ட் ஆனாதான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த பையன் வந்து அது தன்னை தானே ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இல்ல வில்லனா நினைச்சுட்டு அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி பிளான் போட்டு பண்ணிருக்காரு. இதுல அதனால நடந்ததுதான் அந்த பொண்ணோட டெத்து. இதுல நம்ம பெற்றோர்களும் சரி, குழந்தைகளை வளர்க்குறவங்க, பாத்துக்கிறவங்க, பெற்றோர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தைக்கு எது கொடுக்கணும், எது கொடுக்க கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதை இது மாதிரியான விஷயங்கள் நடக்காம தவிர்க்க முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. குழந்தைங்க வந்து சின்ன வயசு பசங்க வந்து பண்றது ஒரு எக்ஸாம்பிள். ஆனா இதை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஃபர்ஸ்ட் எது கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க கூடாது நம்ம தெரிஞ்சு வச்சு. அந்த பக்கத்து வீட்டுல அந்த ஐடி இன்ஜினியர் வந்து இல்ல அப்படி இருக்கும் பொழுது, சப்போஸ் இந்த கொலையை கண்டே பிடிக்கல அப்படின்னா அந்த பையன் அடுத்து என்ன பண்ணிருப்பான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு போன் திருநாப்புல, அடுத்து இந்த ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிட்டாரு ஒரு பேண்டுக்காக. இப்போ வந்து அவருடைய அறிவுக்கும் அவருடைய வயசுக்கும் இந்த அளவுல யோசிக்கிறாருன்னு வச்சுக்கோம். சப்போஸ் இன்னும் 20 வயசு ஆகுது. இதே மென்டாலிட்டி தான் இருக்கும். இப்படி வளர்றவங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்த மென்டாலிட்டி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை விட பெருசா யோசிப்பாங்க. ஓகே, நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது, அடுத்து இன்னும் பெருசா யோசிப்பாங்க. அதே பிளான் போட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 டைம் தப்பிச்சிருக்காருல்ல, அதனால நான் 2 டைம் வந்து இன்னும் பெருசா யோசிப்பாங்க. போக போக இந்த பையன் வந்து கிரிமினலா தான் இருப்பான். சப்போஸ் இந்த கொலை கண்டுபிடிக்கலாம் கூட. ஓகேவா? இதுல அவங்க பெற்றோர்களை தான் நம்ம சொல்லணும் குறை. வேற எதுவுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க அந்த குழந்தைய அதை நம்மளே நிறைய விஷயத்த பார்க்கலாம். குழந்தைகிட்ட போனை கொடுத்துட்டு நம்ம பாட்டும் மற்ற வேலை பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா குழந்தைகிட்ட போனை கொடுத்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட். அதுதான் ஆக்சுவலா தப்பு.